வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கிருஷ்ண பரமாத்மா துவாரயுகத்தில் வாழ்ந்தார், அர்ஜுனனுக்கு உதவினார், குருஷேத்திர போர்க்களத்தில் போர் பண்ணார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் கிருஷ்ணர் எப்படி இறந்தார்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த கதையை தான் நான் உங்களுக்கு இந்த பதிவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எந்த வீடியோ வந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கிருஷ்ணர் துவாரயுகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அப்போது அவர் வாழ்ந்த நகரத்துக்கு பேர் துவாரகை. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த துவாரகை மக்கள் கிருஷ்ணர் அவர் கூட இருக்கிறதுனால ரொம்ப ஆனந்தமாக இருக்காங்க. அப்படியே அந்த துவாரகை மக்களுக்கு தலக்கணமும் வந்துடுது. இப்போ நம்ம இந்த கதையை பார்க்குறதுக்கு முன்னாடி ராமாயணத்தில் நடந்த ஒரு கதையை பார்த்துட்டு வந்துடலாம். இந்த சம்பவத்துக்கும் அந்த சம்பவத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. நம்ம அந்த சம்பவத்தை முதல்ல பார்த்துட்டு வந்துடலாம். விஷ்ணு பகவான் ராமாயணத்தில் ராமரா அவதாரம் எடுத்தப்போ வாலின்றவரை கொன்று பாருங்க, பின்னாடி இருந்து பானம் விட்டு. அந்த பானம் விட்டு கொன்னப்ப வாலி ராமர் யாருன்னு தெரியாமல் சாபம் விட்டுருவாருங்க. எந்த காலம் ஆனாலும் என் கையால் தான் உனக்கு அழிவு அப்படின்னு. அப்போ ராமர் யாருன்னு தெரியாது இல்லையா? அவர் இறந்த உடனே மேலே போயிடுவார்ல, போகிறப்போ அப்போ தான் தெரியும் ராமர் யாருன்னு, விஷ்ணு பகவான் அப்படின்னு. அவர் மன்னிப்பு கேட்டுருவார். இருந்தாலும் ராமர்கிட்ட வாலி கடைசி நேரத்தில் பேசுகிறப்ப உன்னுடைய சாபம் பலிக்கட்டும் அப்படின்னு வரம் கொடுத்துருவார். இந்த கதை தாங்க இப்போ மகாபாரதத்தில் வருது. ஒரு தடவை துவார மக்கள் ஆனந்தமாக இருக்கு இல்லாமல் தலகணமும் அவங்களுக்கு வந்துருது இல்லையா? அதனால் அப்போது அந்த நேரம் அப்போ ஒரு சித்தர் வராரு. அந்த சித்தர்கிட்ட இவங்க என்னன்னா ஒரு சின்ன விளையாட்டு காட்டியிருக்காங்க. ஒரு பெரிய கல்லை எடுத்து ஒரு பெண்மணியின் ஆடைக்குள்ளே வைத்து அவங்க கர்ப்பமாக இருக்காங்க என்று சொல்லி, இது உங்கள் வயிற்றுக்குள்ளே இருக்கிறது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு சொல்லுங்க அப்படின்னு அந்த சித்தர்கிட்ட சொல்லியிருக்காங்க. இவர் சித்தர் இல்லையா, உடனே சொல்லிட்டாரு அதுக்குள்ளே கல் தான் இருக்குது அப்படி. இவர் சித்தர் உடனே ஆத்திரமடைந்து சாபம் விட்டுறாருங்க துவாரக மக்களுக்கு. இந்த கல்லினால தான் என்னைக்குனாலும் உங்களுக்கு அழிவு அப்படின்னு சாபம் விட்டுறாரு. இப்போதான் இந்த கதை தொடங்குது. அப்புறம் கிருஷ்ணர் வராரு, அந்த சித்தரும் போயிட்டாரு. கிருஷ்ணர் வந்த உடனே துவாரகை மக்கள் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு சித்தர்கிட்ட நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம், அவர் இந்த கல்லால் தான் எங்களுக்கு அழிவு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நீங்கள் என்ன பண்ணலான்னு சொல்லுங்க கிருஷ்ண பரமாத்மா அப்படி. இந்த கல்லை ஒரு சின்ன தூள் கூட இருக்காமல் நல்லா அரைச்சி கடலில் கரைச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு கிருஷ்ண பரமாத்மா. இவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா, சரி கடலில் கரைக்கலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. கடலில் கரைக்கலான்னு போய் கரைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தூளாக கரைக்கிறப்ப ஒரு சின்ன ஊசி மாதிரி ஒரு பாகம் மட்டும் மிஞ்சி போயிடுது. சரி, என்ன இந்த சின்ன பாகம் தானே, இது என்ன செய்ய போகுது அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொன்னதை மறந்துட்டு மற்ற எல்லாமே தூளாக கரைச்சிட்டாங்க, கடலில் கரைச்சிட்டாங்க. சின்ன ஒரு பாகம் மட்டும் மிஞ்சிருது. அந்த பாகம் துவாரகம் தீவு தான் இல்லையா, துவாரகை. அது ஒரு பக்கம் போய் மறுபக்கம் ஒரு வேடன் கையில் அந்த பாகம் சிக்குது. வேடன் என்ன செய்வார், வேட்டையாடுறதுக்கு அவரோட ஒரு ஊசியில் ஒரு கம்பில் எடுத்து அதை வில்லா மாற்றிட்டார். அந்த வேடன் யார் தெரியுமா? அவர் பேர் ஏகலைவன். இப்போதாங்க நான் ராமாயண கதைக்கும் இந்த கதைக்கும் உள்ள தொடர்பு வருது. அங்கே ராமர் உன்னுடைய சாபம் பலிக்கட்டும் என்று சொல்லி வரம் கொடுத்துட்றாரு இல்லையா? அந்த வரம் தாங்க வாலி துவாரயுகத்தில் ஏகலைவனாக பிறப்பார். அப்போது அந்த வரம் நிறைவேற்றப்படுறதுக்கான நேரம் வந்துருச்சு. எப்படின்னா, அந்த கல் இருக்கு இல்லையா, அந்த சித்தர் என்ன சாபம் விட்டார், எங்கள்
இந்த கல்லால் தான் உனக்கு அழிவு, இந்த மக்களுக்கு கல்லால் தான் அழிவு. அந்த கல்லில் ஒரு பாகம் தான் இங்கே இப்போ சிக்கியிருக்கு. இப்போது அந்த வேடன் எடுத்துட்டாரு. கிருஷ்ணர் ஓய்வெடுக்கிறதுக்காக மரத்தில் கால் நீட்டி உட்காந்துருப்பார். இவர் வேடன் என்ன செய்வார்? விலங்குகளை தானே வேட்டையாடுவார். அந்த கிருஷ்ணர் கால் நீட்டி உட்கார்ந்தப்போ அந்த கால் அவருக்கு மானோட தலை மாதிரி தெரிஞ்சிருக்குங்க. அப்போது கிருஷ்ணர் உயிர் பொழைச்சிருக்கலாம், எந்திரிச்சிருக்கலாம். ஒரு சின்ன அம்பு குத்தி கிருஷ்ணர் போகணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அவர் கொடுத்த வரத்துக்காண்டி நேராக அந்த பானம், ஏகலைவனோட பானம் நேராக கிருஷ்ணரோட காலில் போய் விழுகுதுங்க. அப்போது கிருஷ்ணர் தன்னோட உயிரை விடுறாரு. வாலியின் சாபம் நிறைவேற்றப்படுகிறது. இங்கேருந்து தாங்க, இங்கே கிருஷ்ணர் இறந்த இடத்துல இருந்து தான் நம்ம இந்தியாவில் ரொம்ப பிரபலமான கோயில்களில் ஒன்றான பூரி ஜெகநாதர் கோயிலோட வரலாறு ஆரம்பிக்குது. இந்த பூரி ஜெகநாதர் கோயிலோட வரலாறு இந்த இடத்துல தான் துவங்குது. அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்னோட கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.